எம்எம் ரயில் நியூஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாலியான செய்தி தான். மழை வெள்ளம் புயல் காற்றுன்னு எல்லா ட்ரெயினும் லேட்டாக வந்துட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை. ரயில் மறியல் பண்ணிட்டு இருக்கு சாட்சாத்து நம்ம காளையார் தான். பீகாரில் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு சரக்கு ரயிலை மறிச்சு தான் இந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு இந்த மாடு. லோகோ பைலட் என்ன பூத்தாண்டி காமிக்கிறான்னு கேட்டுட்டு நிற்கிது. இந்த மாடால இந்த குட் சைன் மட்டும் பாதிக்கல, பக்கத்தில் இருக்க ரயில்வே கேட்டை திறக்க முடியல. அந்த பக்கமும் இந்த பக்கமா எல்லாம் பஸ்ஸு காரு வேணும் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிது. குட்சேன்னு 15 நிமிஷமா நிக்குது. நம்ம ஊர் மாதிரி இல்ல, அந்த ஊர்ல மாடுபிடி வீரர்கள்லாம் யாரும் இல்ல. கேட்கிய பொருள் குச்சை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. சும்மா ஆரன்லயே கையை வச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? மாடு கொலை காண்டில் நிக்குது. அந்த பையன்தான் கேட் கீப்பரு. குச்சோட வந்து மாடை வட்டிட்டு இருக்கான். பாவம் என்ன பண்ணுறது, அவன் உத்தியோகம் இப்படி ஆகிப்போச்சு. கேட் கீப்பரை தெரிச்சு ஓட விடுது. இது ஏதோ நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி ஒரு சாயலில் இருக்கு. ஆனால் கொம்பை தான் காணும். மாடுபிடி வீரர்கள் அபினவ் கார்த்திக் மாதிரி இருந்தானோன்னா நேரம் கிட்ட போய் வரட்டிருப்பானுவான். பாவம் இவன் கேட் கீப்பரு ஏதோ சாமர்த்தியம் பண்ணி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் மாடை இறக்கி விட்டான். இதாண்டா நல்ல நேரம்னு லோக்கோ போயிட்டு மெதுவாக ட்ரெயினை நவுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கூட்டம்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் ரயில்வே கேட்லேருந்து வந்தது. எல்லாம் பஸ்ஸு காரு வேன்லேருந்து வந்த குரூப்பு. காலமாடிக்கிட்டேருந்து ரயிலை காப்பாற்றுறதுக்காக ஒரு கேட் கீப்பர் குட்சைனை பைலட் பண்ணுறது இந்தியன் ரயில்வே வரலாற்றிலே இதுதான் முதல் தடவை. ரயிலுக்கு எப்படியெல்லாம் சோதனை வருது. ஒரு வழியாக மாடும் போச்சு, குட்சைனும் போச்சு. மாடு வரட்டுறதுக்கு அரை மணி நேரமான அந்த கேட் கீப்பருக்கு ஒரு மெமோ கொடுத்து விட்டாங்க ரயில்வேல. அவன் அந்த கேட் கீப்பர் முழிச்ச நேரம் சரியில்லைன்ட்டு உட்காந்துருக்கிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.